இது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மேலும் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா? சீடர் குருவை மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலிருப்பார். நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவிடக்காரரே, முதலில் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களால் தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாருமில்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதில் நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இது வாழ்தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற வழிகாட்டி, கண்ணில் உள்ள மரக்கட்டை, கண்ணில் உள்ள துரும்பு, கெட்ட மரம், நல்ல மரம் என்ற உருவகங்கள் வழியாக இயேசு நம் வாழ்வுக்கு தேவையான பாடங்களை சொல்லித்தர வருகின்றார். சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகத்திலும் நாம் பேசும் திறனை அல்லது குறைய சுட்டிக்காட்ட சலிக்கும் சல்லடை, சூளையில் வைக்கப்படும் கலன், கனி தரும் மரம் ஆகிய உருவகங்கள் இடம்பெறுகின்றன. இவை அனைத்துமே நாம் வாழ்வுக்கு பயனளிக்கும் எண்ணங்கள் என்றாலும், நேரம் கருதி நாம் நற்செய்தியிலே இயேசு கூறியுள்ள இரு உருவகங்களை நாம் நம் கண்களுக்கு விருந்தாக செலவழிப்போம். உடல் சார்ந்த பார்வைத்திறன், உள்ளம் சார்ந்த பார்வைத்திறன், இவை பார்க்கும் திறன் இருந்தும் பார்க்க மறப்பது போன்ற கருத்துக்களை நம் உள்ளங்களில் ஆழமாக பதிப்பதற்கு இயேசு பயன்படுத்தியுள்ள இரு உருவகங்களை புரிந்து கொள்ள முயல்வோம். முதலில் உருவகத்தில் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவாரல்லவா என்று இயேசு எழுப்பும் இரு கேள்விகள் யார் யாருக்கு வழிகாட்ட முடியும் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல அழைக்கின்றது. இந்த இரு கேள்விகளை தொடர்ந்து இயேசு குரு, சீடர் என்ற கருத்தை இணைந்திருப்பது நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. உடல் அளவில் பார்வை இழந்தோர் மற்றவர்களுக்கு வழிகாட்ட இயலாது, கூடாது என்பதை இயேசு இவ்வுவமை வழியாக வலியுறுத்துகின்றார். சிறப்பாக நாம் வாழும் இன்றைய உலகில் வழிகாட்டும் பொறுப்பில் இருக்கும் பல அரசியல்வாதி தலைவர்களும் மதத் தலைவர்களும் பார்க்கும் திறன் இருந்தும் பார்க்க மறுப்பது அல்லது குறுகிய பார்வை கொண்டிருப்பது ஆகிய குறைகளால் தங்களதும் சமுதாயத்தினதும்
உருவாக்கும் ஆபத்துக்களை புரிந்து கொள்ள இந்த உருவகங்கள் வழியாக முயலுவோம். அவை பார்வையற்ற ஒரு மனிதனும் பார்வையற்ற இன்னும் ஒரு மனிதனும் ஒருவருக்கு வழிகாட்ட இயலாது என்ற கருத்துக்களை மனதில் வைத்துக் கொள்வோம். பார்வையுள்ள மனிதனே மற்றவனுக்கு வழிகாட்ட முடியும் என்ற எண்ணத்தை நாம் மனதில் கொண்டு வாழ்வோம்.